அடுத்தது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் வந்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அதாவது நீர் கடுப்பு சொல்லுவோம். நீர் கடுப்புனா என்ன? நீர் கடுப்புனா கை கால் தண்ணியாட்டம் அதுல வந்து நீர் தங்கறது உள்ளுக்குள்ள. ஆமா, அந்த மாதிரி நீர் கடுப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, தண்ணி சாப்பிட முடியலனா அடிக்கடி வெள்ளரிக்காய் சாப்பிடணும். வெள்ளரிக்காய்க்குள்ள அதிக தண்ணீர் சத்து. இப்போ சொல்ற காய்கறி எல்லாம் வெள்ளரிக்காய் ஆகட்டும், பீக்கங்காய் ஆகட்டும், சொரக்காய் ஆகட்டும், அதே மாதிரி என்ன சொல்றது, இந்த மாதிரி காய்கறி வகையெல்லாம் அதிகமான தண்ணீர் சத்துக்கள் உள்ள காய். குறைஞ்சபட்சம் தண்ணி குடிக்க முடியல, இந்த மாதிரி தண்ணீர் சத்துக்கள் உள்ள காய்கறிகளை எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம வந்துட்டோம் பாருங்க, வேர்க்கடலை, அதாவது நிலக்கடலை, கடலக்காய். கடலக்காய் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது, ஆற்றலை கொடுக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பையும் கரைச்சிருது. ஆமா. அடுத்து கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் எதுக்கு சாப்பிட்றோம்? அதுவும் கண் பார்வைக்கு தான் பயன்படுது. அடுத்து முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் எதுக்கு பயன்படுது? முட்டைக்கோஸ் வந்து சந்தையிலயா இருந்தாலும் சரி, கடைகள்லயா இருந்தாலும் சரி, ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்குது. ஏன்னா அது யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா கல்யாணத்துல பொரியலுக்கு கம்பல்சரி அதை பயன்படுத்துறாங்க. ஆமா, பொரியலுக்கு பயன்படுத்துறாங்க. புரியுதுங்களா? இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடம்பு உப்புசமா இருக்கு இல்லைங்களா, செரிமானத்துக்கு சிறந்த தேர்வு முட்டைக்கோஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து என்னென்ன பார்த்தோம், மிக முக்கியமாக என்னென்ன பார்த்தோம் பாருங்க. வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? பச்சை மிளகாய். ஆமா. கருவேப்பிலை. அடுத்து எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், பாகக்காய், கொத்தவரங்காய், இஞ்சி, வாழைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், மாதுளை, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சுண்டைக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, அன்னாச்சி பழம், நாவல் பழம், அதான் நகப்பழம், வாழைப்பழம், நெல்லிக்காய், கருணக்கிழங்கு, அதான் சேனக்கிழங்கு. ஆமா. பப்பாளி, முளக்கீரை, சொரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், நிலக்கடலை, கொய்யாப்பழம், முட்டைக்கோஸ். ஸோ இத்தனையும் கொழுமிச்சம்பழமும் தான். இப்ப இத்தனையும் நாம ரெகுலரா சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதுக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்து இங்க வந்து எங்க போன்ல வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனாலதான் தொடர்ந்து வர முடியல. அதனால வந்து மன்னிச்சுக்குங்க. நாங்க இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து தொடர்ந்து நாங்க வந்து உங்களுக்கு வரோம். நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தினமும் வாங்க பேசுற நிகழ்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த காணொளியில பார்த்தது இன்னொரு நாளைக்கு இதையே சொல்றோம். ஆமா, இன்னொரு நாளைக்கு இதையே கூட டீடைலா சொல்லலாம். ஆமா, அதாவது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய காய்கறிகளும் அதனுடைய நன்மைகளும் பார்த்தோம். ஆனா ஒருத்தருமே பேசவே இல்லை. நிறைய பேர் கேட்கறாங்க. பரவாயில்ல, சந்தோஷம். நம்ம சொல்ற கருத்துக்களை நிறைய பேர் கேட்கறாங்க. இப்போ நீங்களே என்ன பண்றீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்துக்கிறீங்க. ஆமா, அதனால அனைத்து நண்பர்களும் கேட்பாங்க. அப்புறம் இது நீங்க இதை சொல்ல மறந்துட்டீங்க, வெங்காய வீடியோ எடுத்தோம்ல. ஆமா, வெங்காய வீடியோ பத்தி சொல்லுங்க. வெங்காயம் வாங்கியாந்து புடைச்சி. என்ன வெங்காயம் வாங்குனீங்க? சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வாங்குனீங்களா? சரி. 4 மூட்டை வாங்கியாந்து. 4 மூட்டை. ஒரு மூட்டை எத்தனை கிலோ? ஒரு மூட்டை ஒரு 35 40 கிலோ வருமா? சரி. அப்புறம் எல்லாம் புடைச்சி கொண்டாந்து கொட்டுனா அப்படி நாங்கள் 3 வாரம் நெட்டோம். 1.5 நாள் நெட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சொட்டு நீருக்கு என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பார் போட்டுக்கிட்டாங்களா? பார் போட்டாங்க. காடு ஓட்டி போட்டு. சின்ன கிடங்கு போடல, நார்மல் கிடங்கு போடல, பெரிய பாரா போட்டாங்க. பெரிய பாரா போட்டாங்களா? அதை பார் போட்டு ஒவ்வொன்றுக்கு கிடங்கு நவாலு 3 வரிசையை நட்டுக்கிட்டே போனோம். வரிசையை நட்டுக்கிட்டே வந்தீங்களா? போனோம். நட்டுக்கிட்டு 1.5 நாள் நெட்டோம்.